வள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி இழை பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைக்கிறார். ரமேஷ்குமார், தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், கடந்த 1975 வருடம் தமிழக அமைச்சரவையில் கன்னியாகுமரி கடல் பகுதியில் விவேகானந்த பாறை அருகே திருவள்ளுவர் சிலை அமைக்க வேண்டும் என அமைச்சரவையில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டன. ஆனால் சரியாக 25 ஆண்டுகள் கழிந்து கடந்த 2000 வருடத்தில் அப்போது முதல்வர் கலைஞர் தலைமையில் கன்னியாகுமரியில் திருவேணி சங்கமம் கடல் பகுதியில் கடலின் நடுவே 133 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலை என்பது அமைக்கப்பட்டன. ஆனால் அதன் பிறகும் 25 ஆண்டுகள் கழிந்து தற்பொழுது வெள்ளி விழா நிகழ்வு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரியாக 2000 ஆண்டில் சிலை அமைக்கப்பட்ட பிறகு தற்பொழுது 25 வருடங்கள் நிறைவடைந்ததை ஒட்டி தற்பொழுது வெள்ளி விழா நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக விவேகானந்தர் பாறையும் அதே போன்று திருவள்ளுவர் சிலையும் இணைக்கும் வண்ணம் தற்பொழுது 37 கோடி ரூபாய் மதிப்பில் கண்ணாடி இழை கூண்டு பாலம் என்பது அமைக்கப்பட்டிருந்தன. அந்த பாலத்தை தற்பொழுது முதல்வர் திறந்து வைக்கிறார். அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரியாக இன்று மதியம் தூத்துக்குடியில் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அவர் கார் மூலம் கன்னியாகுமரிக்கு வந்திருந்தார். அங்கு தங்கும் அரசு விருந்தினர் மாளிகையில் சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு தற்பொழுது நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அவருடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, பொன்முடி, தங்கம் தென்னரசு, தொடர்ச்சியாக பெரியசாமி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது துவக்கி வைத்துவிட்டு அவர் விவேகானந்தர் திருவள்ளுவர் தற்பொழுது மரியாதை என்பது செலுத்துகிறார். அதன் பின் திருவள்ளுவர் சிலையின் கீழ் பகுதியில் இருக்கும் அவர் புகழை பரப்பும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த நூலகத்தை பார்வையிடுகிறார். அதன் பின் அங்கிருந்து அவர் மீண்டும் அங்கிருந்து தற்பொழுது சென்ற அந்த படகு மூலம் மீண்டும் புறப்பட்டு கடலின் கடற்கரையில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த திருவள்ளுவர் மணல் சிற்பத்தை பார்வையிடுகிறார். அதன் பின் கடற்கரையில் இருந்து அங்கு லேசர் ஒளியால் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த விளக்குகளையும் பார்வையிடுகிறார். அதனைத் தொடர்ந்து சுகி சிவம் தலைமையில் நடைபெற இருக்கும் அந்த பட்டிமன்றத்தையும் பார்வையிடுகிறார். அதன் பின் அவர் இன்று இரவு கன்னியாகுமரியில் ஓய்வெடுத்துவிட்டு நாளை காலையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த திருக்குறள் தொடர்பான கடந்த ஒரு மாதமாக பல்வேறு போட்டிகள், கட்டுரை, கவிதை உள்ளிட்ட போட்டிகள் என்பது நடைபெற்றன. அந்த போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு நாளை காலை அவர் பரிசுகள் என்பது வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட வழங்குகிறார். தொடர்ச்சியாக இந்த திருக்குறள் நெறிகளை பரப்ப உதவிய தலைமையாளர்களுக்கும் அவர் கௌரவிக்கும் ஒரு நிகழ்வும் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஒட்டி கன்னியாகுமரியை பொறுத்த அளவில் பலத்த பாதுகாப்பு, குறிப்பாக 2500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. மோகன், 37 கோடி ரூபாய் செலவில் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் வகையில் கண்ணாடி இழைப்பு பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைக்கிறார். ரமேஷ்குமார், 37 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழைப்பு பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக மோகன், நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு என்பது வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க நிகழ்வாகவே பார்க்க வேண்டும். ஏனென்றால் 1975 வருடமே இந்த நிகழ்வுக்காக முதல் கட்டமாக அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் என்பது போடப்பட்டிருக்கிறது. அதனை தாண்டி கடந்த 2000 வருடத்தில் தான் கடலின் நடுவே திருவள்ளுவர் சிலை அமைக்க வேண்டும் என்று கலைஞர் தலைமையில் முடிவெடுக்கப்பட்டு 133 அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை என்பது அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அதுவும் கடந்து தற்பொழுது 25 வருடங்கள் மீண்டும் கழிந்து தற்பொழுது இதனை ஒரு வெள்ளி விழாவாக தற்பொழுது கொண்டாடப்பட்டு வரும் நிகழ்ச்சியை தான் பார்க்க முடிகிறது. முதல் கட்டமாக அவர்கள் குறிப்பாக முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர் குழு ஆகியவை நேரடியாக திருவள்ளுவர் சிலைக்கு வந்து அங்கு 25 வருடங்கள் நிறைவடைந்ததை ஒட்டி திருவள்ளுவர் வெள்ளி விழா
நிகழ்வுக்கான அடிக்கலை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விவேகானந்தர் பாறையின் சரிதான் அதே போன்று திருவள்ளுவர் சிலையின் இணைக்கும் வரையில் 37 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். திறந்து வைத்து அவர் அந்த கண்ணாடி இழை பாலம் வழியாக நடந்து வரும் அந்த காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரலாற்றில் ஒரு சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று முதல்வர் ஸ்டாலின், தொடர்ச்சியாக அமைச்சர் பெருமக்கள் ஏவாவேலு, பெரியசாமி, தொடர்ச்சியாக தங்கம் தென்னரசு, துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் கலந்திருக்கிறார். தற்பொழுது பாலம் அமைக்கப்பட்ட பிறகு திருவள்ளுவர் சிலை பகுதியிலிருந்து அவர் கண்ணாடி இழை பாலம் வழியாக தற்பொழுது நடந்து விவேகானந்தர் பாறைக்கு வரும் அந்த காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட காலமாக ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளின் ஒரு கனவு திட்டமாக இந்த திட்டம் இருந்திருக்கிறது. ஏற்கனவே விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் திரும்ப வந்து மறு கரையில் இருக்கும் திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்துதான் இந்தியாவிலே முதலாக 37 கோடி ரூபாய் மதிப்பில் கன்னியாகுமரியில் கடலின் நடுவே குறிப்பாக 7 மீட்டர் உயரத்தில், கடலின் பகுதியிலிருந்து 7 மீட்டர் உயரத்தில் இந்த பாலம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பாலத்தில் பொறுத்த அளவில் தொடர்ச்சியாக தற்பொழுது முதல்வர் நடந்து செல்லும் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமின்றி ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் சரிதான் அதே போன்று இங்கிருக்கும் மக்களும் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அந்த காட்சியையும் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த பாலத்தை பொறுத்த அளவில் பாலம் சிறப்பு விழா நிகழ்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது திருவள்ளுவர் சிலை பகுதி நோக்கி முதல்வர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சி விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.